Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா edit tags பற்றி தான் பார்க்க போகிறோம். SEO பொறுத்த வரைக்கும் இந்த edit tags ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா edit tagsல நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் எல்லா சர்ச் இன்ஜினுமே உங்களுடைய வெப் பேஜஸ் எதை பற்றினது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால தான் SEOக்கு இந்த edit tags ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வெப் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த edit tags யூஸ் பண்ணி தான் வெப் பேஜஸ்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ் அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்ஸை செப்பரேட் பண்ணி ஷோ பண்ண முடியும். ஸோ இதனால யூசர் பிளஸ் சர்ச் இன்ஜின் ரெண்டுத்துக்குமே நம்ம எது பிரைமரி ஹெட்டிங் எது சப்ஹெட்டிங் அப்படின்றத கிளியரான ஒரு பிக்சர்ல ஷோ பண்ண முடியும். அப்புறம் ஸோ HTML பார்த்தீங்க அப்படின்னா 6 edit tags வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது H1, H2, H3 இந்த மாதிரி அப் டு H6 வரைக்குமே edit tags நம்ம வெப் பேஜோட ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜஸை நீங்கள் பார்த்தாவே தெரியும். H1 நான் ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன், H2 வந்து சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன், H3 H2ஓட சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை ஆர்கனைஸ்டாக வெப் பேஜஸில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பேஜ் ஒரு நல்ல ரேங்கிங்கை சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் எப்படி ஒரு பர்ஃபெக்ட் edit tags வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் H1, H2, H3 அப் டு H6 வரைக்கும் edit tags இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பிரைமரி கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரே ஒரு H1 டேகை வந்து யூஸ் பண்ணுங்க. அது உங்கள் பேஜோட டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் கீவேர்ட் ஸ்டஃபிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் கீவேர்ட்ஸ் உங்களுடைய H1 டேக்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜினால ப்ராப்பராக உங்களுடைய பேஜோட ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அதனால சரியான ஒரு ரேங்கிங் உங்களுடைய பேஜஸ்க்கு கிடைக்காது. அப்புறம் நம்ம கீவேர்ட் ரிசர்ச்லேயே பார்த்துருந்தோம் எப்படி ஒரு சர்ச் பிளேஸ் வந்து சர்ச் இன்ஜினில் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பிரைமரி கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சர்ச் இன்ஜினில் தேடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய H1 டேக்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய ரேங்கிங்கில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கொஸ்டின் டைப் பேஜஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக H1 டேக்ல கொஸ்டின் மார்க்ஸும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுடைய பேஜ் வாய்ஸ் SEOக்கும் ஆப்டிமைஸ் ஆகிடும். அப்புறம் இன்கேஸ் நீங்கள் அவுட் டு கேட் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ H1க்கு அடுத்து H2, H3 இந்த மாதிரியான ஃப்ளோவை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க. ஸோ இதனால ஸ்கீமா மார்க்அப் உங்களுடைய பேஜஸ்க்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதனால ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக உங்களுடைய ஆர்டிகல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரியான டைட்டில்ஸை வந்து உங்களுடைய வெப் பேஜஸில் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூசரோட ரிடென்ஷன் உங்களுடைய பேஜஸில் நிறைய இருக்கும். ஸோ நிறைய நேரம் யூசர் உங்களுடைய பேஜஸில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா இதனால உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு edit tags ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கு கொடுக்கும். அடுத்து எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களோட வெப் பேஜஸில் ஒரே ஒரு H1 டேக் யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து H2 வந்து யூஸ் பண்ணுங்க. H2க்கு நீங்கள் சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை H3 யூஸ் பண்ணுங்க. இதே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் H4, H5, H6 இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு H1 டேக் கொடுத்துருக்கேன். அதில் சப்ஹெட்டிங்காக SEO மேனேஜர் அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி H3ல நான் SEO மேனேஜருக்கு அதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கோ அதை நான் H3ல கொடுத்து வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு SEO எக்ஸிக்யூட்டிவ், SEO அனலிஸ்ட், SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ட், SEO ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான சப்ஹெட்டிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு வெப் பேஜஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக SEO ஃப்ரெண்ட்லி பேஜாக இருக்கும். இதனால உங்களுடைய பிரைமரி கீவேர்ட் நல்ல ஒரு ரேங்கிங்கை சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் எதெல்லாம் நம்ம இந்த edit tagல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு H1 டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் H1 டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜினால ப்ராப்பராக உங்களுடைய பேஜஸ்க்கான பிரைமரி கீவேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால ஒரே ஒரு H1 டேக் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் கீவேர்டை ஓவர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் உங்களுடைய கீவேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கீவேர்ட் ஸ்டஃபிங்கில் போயிடும். அப்புறம் edit tagsஐ நீங்கள் edit tagsஐ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கம்ப்ளீட் டொமைனே பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய edit tags ஹிடன் ஆகியிருக்கக்கூடாது. அடுத்து edit tagsஐ வந்து ரொம்ப லென்த்தாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு edit tagsஐ வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பேஜஸில் இருக்கிற edit tagsஐ ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு பேஜஸில் யூஸ் பண்ணியிருக்கிற edit tagsஐ இன்னொரு பேஜில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு பேஜஸ்க்குமே நீங்கள் யூனிக்கான ஒரு edit tagsஐ கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ரேங்கிங் ப்ராப்பராக இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸ்க்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு edit tags அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வெப் பேஜஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ இந்த edit tagsஐ நான் எப்படி லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் என்னோட வெப்சைட் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட வெப்சைட்டில் blog அப்படின்ற செக்ஷன் நான் HTML வெப்சைட்டை தான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதில் அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜாப் ரோல் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் H1ல அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத H1ல கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே SEO மேனேஜர், அதுக்கப்புறம் அதுக்கான கண்டென்ட், அதுக்கப்புறம்
சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர், அதுக்கப்புறம் அதுக்கான கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட பிரைமரி கீவேர்டை H1லையும் சப்ஹெட்டிங்ஸை H2லையும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற SEO எக்ஸிக்யூட்டிவ், SEO அனலிஸ்ட், SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே H3ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜ்க்கான சோர்ஸ் கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் என்னோட கோட் எடிட்டருக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத H1ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுக்கு கீழே H2ல SEO மேனேஜர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பேராகிராஃப் கண்டென்ட். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா H3ல நான் SEO எக்ஸிக்யூட்டிவ், SEO அனலிஸ்ட், SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ட், SEO ஸ்பெஷலிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே நான் H3ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சராக தான் நீங்கள் உங்களுடைய வெப் பேஜஸில் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட்டில் எப்படி இந்த எடிடாக்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் க்ரோம் போயிட்டு இதில் SEO-HTML அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வெப் பேஜஸில் இருக்கிற HTML டேக்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த பேஜ்க்கான எடிடாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனானிக்கல் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஜ் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஜ் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி H1 டேக் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். H2 SEO மேனேஜர், SMM மேனேஜர் கொடுத்துருக்கேன். H3ல பார்த்தீங்க அப்படின்னா SEO எக்ஸிக்யூட்டிவ், SEO அனலிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் நம்மளுடைய வெப் பேஜஸில் ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த SEO-HTML அப்படின்ற ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை ஆஃபாக குறைச்சிரும். ஸோ அதனால் காம்படிட்டரோட எடிடாக்ஸ் அனலைஸ் பண்ண இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எடிடாக்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி நம்மளுடைய பேஜஸில் எடிடாக்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.